பெரியார் அவர்களை ஈவேராவை தேடி போய் ஈவேரா அந்த காலத்தில் அப்படி செய்தார் அப்படின்னு யாரும் இங்க சொல்லல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு அலையிறீங்க, இன்னைக்கு நீங்க நாகரிகமா பேசுறீங்க, நீங்க முகத்துல பவுடர் போறீங்கன்னா இதற்கு எல்லாம் ஈவேரா தான் காரணம் என்று சொல்லுவதுதான் நீங்க எரிச்சல். பெரியார் சில விஷயங்களை செய்திருக்கலாம், அதை யாரும் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் எல்லா விஷயங்களையும் பெரியார் தான் செஞ்சார், ஈவேரா தான் செஞ்சார் அப்படின்னு கொண்டாந்து எங்க மீது திணிக்கிற போதுதான் ஒரு எரிச்சலின் வெளிப்பாடாக ராமசாமி இதையெல்லாம் செய்யல, ஈவேரா இதையெல்லாம் செய்யலன்னு நாங்க சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்றாங்க, ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் இங்க படிக்கவே ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எங்க அப்பாவை படிக்க வச்சது யாரு, எங்க தாத்தாவை படிக்க வச்சது யாரு, ரெட்டமலை சீனிவாசனை படிக்க வச்சது யாருன்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை எழுப்புறோம். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உதாரணத்துக்கு இங்க 1912 கார்பரேஷன் பள்ளிகள் ஒரு 40 பிரைமரி ஸ்கூல் இங்க தொடங்கப்படுது. 1848 மகாத்மா காந்தி பூலே ஓட மனைவி சாவித்ரி பூலே மும்பையில மகாராஷ்டிராவில் பெண்கள் படிப்பதற்கான ஒரு தனி பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. 1837 சென்னை கிறித்துவ கல்லூரி வருது. 1840 பிரசிடென்சி காலேஜ் தொடங்கப்படுது. 1842 பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்படுது. 1914 குயின் மேரிஸ், 1915 விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், 1925 லயோலா, 1946 விவேகானந்தா, 1947 ஸ்டெல்லா மேரிஸ். இந்த எந்த காலேஜுக்காவது ஈவேரா ஃபவுண்டர்னு சொல்ல முடியுமா? ஈவேரா சில விஷயங்களை செஞ்சிருப்பா, நாங்க மறுக்கல. யாருமே தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் அதை மறுக்கல. நாங்க மொழியா இனமா அவர் வேற ஆளா, தமிழரா, தெலுங்கரா, கன்னடரா அப்படிலாம் நாங்க பார்க்கல. ஆனால் ஒவ்வொன்றுத்திலும் அவரை கொண்டாந்து திணிக்கிற போது அந்த எரிச்சலின் வெளிப்பாடு தான் இது. எனவே இதற்கு மறைமுகமாக ஆளுகின்ற திமுக அரசு இவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது. நான் என்ன கேட்கிறேன், சீமான் ஒரு கருத்தை சொல்லிட்டார். சீமான் நீலாங்கல்ல இருக்கிறார். சீமானின் வீட்டை கடந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடுகளை கடந்து போகணும். சரி, சீமான் தானே பேசினாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க? அந்த ஏரியாவை டென்ஷன் ஆக்குறீங்க. அதாவது இந்த அவதூறு வழக்குகளில் உங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு வழக்கு இருக்கு, வைகோ அவர்களின் வழக்கு. அந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் கேட்கிறார், வைகோ அவர்கள் பேசிய பிறகு இந்த பேச்சால் ஏதாவது ஒரு சண்டை ஒரு கலவரம் ஏதாவது வந்ததா அப்படின்ற போது போலீஸால் அதற்கு எஃப்ஐஆரை காட்ட முடியல. எனவே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு வைகோ அவர்கள் விடுதலையாகப்பட்டார். இதை உடைப்பதற்காக வேண்டுமென்றே சீமான் பேசியதால் இவர்கள் அங்கே போனார்கள். அந்த கார் உடைக்கப்பட்டது, வன்முறை வந்தது, இவன் அவனை அடிச்சான், அவன் இவனை அடிச்சான், இத்தனை எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, தமிழ்நாடு முழுக்க இத்தனை எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அப்படின்னு தொடர்ந்து சீமான் மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஆதாரத்தை கிரியேட் பண்றாங்க. அதுக்கு அரசாங்கம் துணை போகுது.